கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வழிபடுவதாக. அன்பியானவர்களே, நாம் இப்பொழுதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வார்த்தையை தியானித்து கடன் செல்லும்படியாக இருக்கிறோம். சங்கீதம் 119 சங்கீதத்திலே 25வது வசனம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா இன்றைக்கு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற இந்த ஆத்துமாவே கர்த்தாவே நீர் உயிர்ப்பியும் என்று சொல்லி. நம்முடைய ஆத்துமா எங்கே இருக்கிறது அருமையானவர்களே? நம்முடைய எண்ணங்கள் எங்கே இருக்கிறது? நினைவுகள் எங்கே இருக்கிறது? சிந்தைகள் எங்கே இருக்கிறது? நாம் தேவனாலே வழிநடத்தப்படுகிறவர்களாய் இருந்தாலும் கூட நம்முடைய சிந்தைகளும் எண்ணங்களும் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அருமையானவர்களே, அங்கே பார்க்கும்போது கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக வழிநடத்துகிற வேளையிலே பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் இருதயங்களிலே எகிப்துக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி. அவர்கள் வழிநடத்தப்படுவதோ பரம கானான் தேசத்துக்கு, அவர்கள் வழிநடத்தப்படுவதோ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு. ஆனால் அவருடைய இருதயமோ அடிமைத்தனமாகிய எகிப்துக்கு நேராக திரும்பினது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கும் கூட நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி, பரிசுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் நாம் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்பட்டாலும் கூட இன்றைக்கு பாவம் அசுத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மை மூடும்படியாய், ஆட்கொள்ளும்படியாய், வீழ்த்தும்படியாய், விடத்தள்ளும்படியாய் கடந்து வருகிற வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து சொல்ல வேண்டும், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படி என் ஆத்துமாவை உயிர்ப்பியும். இன்றைக்கு மண்ணோடு சோர்ந்து போய் நம்முடைய ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கலாம். உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும், உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். அருமையானவர்களே, இன்றைக்கு எந்த தருணங்களிலே நாம் சோர்ந்து படுத்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் தட்டி எழுப்புவார். தட்டி எழுப்பி தம்முடைய வசனத்தை கொடுப்பார். அங்கே பார்க்கும் பொழுது, எலியாவை பார்க்கும் பொழுது அவர் சோர்ந்து போய் படுத்து கொண்டிருந்த தருணத்திலே தேவ தூதன் அவரை விழாவிலே தட்டி எழுப்பி அவருக்கு அப்பத்தை கொடுத்த பொழுது, அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற அப்பத்தை அவர் புசித்து, அருமையானவர்களே, வெகு வைராக்கியத்தோடு பலத்தோடு வெகு தூரம் அவர் பிரயாணம் பண்ணினார். அருமையானவர்களே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி அந்த தூதன் சொன்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு கூட உன் ஆத்துமாவிலே நீ சோர்ந்து போய் பலவீனப்பட்டு படுத்து கொண்டிருப்பாயானாலும் கூட இன்றைக்கு கர்த்தர் தட்டி எழுப்பி தம்முடைய வசனத்தை உனக்கு அளிக்கிற வேலையிலே, கொடுக்கிற வேலையிலே, அந்த வசனத்தின் வல்லமையினாலே, அந்த வசனத்தின் பலத்தினாலே இன்றைக்கு நாமும் கூட அநேக வருஷங்கள், அநேக நாட்கள் கர்த்தருக்காக நாம் பிரயாணம் பண்ணுகிறவர்களாக நம்மை நடத்துவதற்கு அந்த வசனம் ஏதுவானதாக இருக்கிறது. ஆகினாலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லி. இன்றைக்கு அப்படிப்பட்ட மண்ணோடு ஒட்டி கொள்ளுகிற தருணத்தில் நம்முடைய ஆத்துமாவுக்கு ஆண்டவர் பலன் தருகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் தேற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய ஆத்துமாவை கர்த்தர் விடுவிக்க கூடியவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஆத்துமாவை இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வசனத்தினாலே உயிர்ப்பிக்க கூடியவராக, உயிர்ப்பித்து உற்சாகப்படுத்தி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த பாவத்தின் விளைவாக இன்றைக்கு அநேக ஆத்மா, நம்முடைய ஆத்மா செத்து, அருமையானவர்களே, ஒரு விழிப்பு இல்லாம, ஊக்கம் இல்லாம, உற்சாகம் இல்லாம, அறியாமலே பாவத்திலே விட தள்ளப்பட்டு கொண்டதாய் இருக்கிறது. ஆனாலும் கூட இன்றைக்கு கர்த்தரை நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே,
மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற என் ஆத்மாவிலே நீர் பலன் தந்து உம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று சொல்லும் பொழுது, அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தருக்காக நாம் எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய் நாம் இருப்போம். அதுதான் வேடு சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது என்று சொல்லி நாம் எந்த தருணத்திலே நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கவேனாலும் கூட கர்த்தர் தம்முடைய வசனத்தை, வார்த்தையை நமக்காக அனுப்பி கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். சோர்ந்து போகாதிருங்க. கர்த்தர் உங்கள் ஆத்மாவை மீட்டெடுத்து உயிர்ப்பெடுத்து உங்கள் ஆத்மாவிலே பலன் தந்து உங்களை பயன்படுத்துவார், உங்களை நடத்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.